கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். கலாத்தியர் 4 அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்கள். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பெலனற்றதும் வெறுமையுமானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறதெப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறதெப்படி? ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் மெய்யான தேவனை தொழுது கொள்ளப்பட்ட அதுக்கப்புறம் மறுபடியும் நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, விசுவாசி ஆகியாச்சு, சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாச்சு. ஆனாலும் நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. அப்ப இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, மறுபடியும் 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 பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய அந்த விக்கிர வழிபாடு, உலக வழிபாடு, சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்களே. சுபாவத்தின்படி என்று சொல்கிறார். நம்முடைய சுபாவம், நம்முடைய குணம் என்னெல்லாம் சொல்லுதோ நம்ம அதுக்கு அடிமையா இருப்போம். சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளா இருந்தீர்கள். இப்ப இந்த வசனத்தை சொல்லும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. நான் மாந்திரியத்திலே விக்கிரத்திலே ஒரு மனுஷனை நம்பி 13 லட்சம் பணம் கொடுத்துருக்கேன். அந்த மனுஷன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். அதனால அது முடிஞ்சு போச்சு. அதுல என்ன ஒரு முக்கியமான காரியம் இருக்கு அப்படின்னா, மனுஷனை நம்பி, அவங்க சொன்னதெல்லாம் நம்பி, அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாவற்றையும் நம்பி 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 பணம் கொடுத்துட்டே இருந்தேன். விக்கிரத்துக்கும் மாந்திரிகத்துக்கும். அந்த மனுஷன் சொன்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்துட்டே இருந்தேன். ஒரு நாள் தெரிஞ்சது, அதெல்லாம் மாந்திரியம் பண்ணி பணம் வாங்கிட்டு இருக்காங்க, ஏமாத்தி பணம் வாங்கிட்டு இருக்காங்க. இது என்னோட வாழ்க்கையில நடந்த காரியம். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளா இருந்தீர்கள். இன்றும் கூட சில குடும்பத்திலே எதுக்கு அடிமையா இருக்காங்கன்னா, நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. அப்போ ஒரு மனுஷன் எதுல அடிமையா இருக்கிறான்ப்பா அப்படின்னா, இந்த நேரத்துல இதை செய்யணும், அந்த நேரத்துல அதை செய்யணும், இந்த காலத்துல இதை செய்யணும், இந்த மாசத்துல இதை செய்யணும், இந்த வருஷத்துல இதை செய்யணும் சொல்லி ஏகப்பட்ட ப்ரோக்ராம் போட்டுட்டே இருப்பாங்க. தேவன் நமக்கு 31 நாளும் 24 மணி நேரமும் நம்ம கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். சில குடும்பத்திலே இதை செய்யக்கூடாது, இதை இந்த நாள்ல இதை செய்யக்கூடாது, இந்த நாள்ல இதை செய்யக்கூடாது. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தம்ல ஓய்வு நாள். ஞாயிற்றுக்கிழமை நம்ம தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நாட்கள். மற்ற 6 நாள் இருக்கு, அவ்வளவுதான். அப்ப நம்ம வாழ்க்கை
7 நாளுமே தேவனுக்காக இருக்கணும். இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்தில அடிமையா இருக்கக்கூடாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி வாழணும்? தேவையில்லாத காரியத்துல போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டு இருக்க, அடுத்தவள சொல்றாரு, பெலன் அற்றதும் வெறுமையுமான, அழகா சொல்றாரு, பெலன் அற்றதும். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஒரு பெலன் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப பெலன் அடைந்து என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்கு ஏகப்பட்ட பெலன் இருக்கு. ஆனால் தேவனை அறிந்து கொண்ட பின்பாக, தேவனால் அறியப்பட்ட பின்பாக மறுபடியும் அந்த பழைய சுபாவத்தின்படி தேவர் அல்லாதவர்களுக்கு அடிமை, மறுபடியும் பழைய சுபாவம், பழைய எண்ணங்கள், பழைய ஃப்ரெண்டு, பழைய நபர், பழைய காரியங்கள், அதுக்குள்ள போய் மறுபடியும் போய் சிக்கி கொள்றாங்க சில குடும்பத்துல. இப்ப என் வாழ்க்கையில நான் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போன பையன்தான். ஆனால் வியாபாரத்துல பல லட்சங்கள் கடன், பல லட்சங்கள். ஆனா பின்னாடி பார்த்தா மாந்திரிகம் விக்கிறதுக்கு என் கையில நானே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது. அப்ப சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட சில குடும்பங்கள் சில காரியத்துல அடிமையா இருப்பாங்க. இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்தோம் என்று 3ஆம் வசனத்துல இருக்கு. இந்த உலகத்திலே சில உலக வழிபாடுகளுக்கு சில குடும்பங்கள் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா விக்கிர அடிமை, இன்னொரு பக்கம் பார்த்தா சுபாவத்தின்படி அடிமை. உலக வழிபாடுகளுக்குள்ளே ஜனங்கள் சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஐயா, அதை எப்படியா கண்டுபிடிக்கணும்? நாள் பார்ப்பாங்க, மாதம் பார்ப்பாங்க, காலங்களை பார்ப்பாங்க, வருஷங்களையும் பார்ப்பாங்க. ஒரு மனுஷன் தேவனை அறிந்து கொள்றதுதான் முக்கியமா தவிர, இன்னைக்கு காலையில் நம்ம இருக்கிறோமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாளைக்கு தேவன் பார்த்து கொள்வார். அடுத்த மாசம் தேவனுக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில என்னென்ன காரியம் இருக்கு எல்லாம் தேவனுக்கு தெரியும். 24 மணி நேர வாழ்க்கையில நம்ம இருதயத்துக்குள்ள தேவன் இருப்பாரானால் ஆசீர்வாதம். தேவையில்லாத காரியத்துல போய் சிக்கி கொண்டு சில குடும்பங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஒரு மனுஷன் 24 மணி நேர வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசித்து அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்படின்னாலே ஆசீர்வாதம் தான். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க, பெலன் அற்றதும் வெறுமையுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி, அழகா சொல்றாரு, பெலனற்றதும் வெறுமையுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. ஒரு காலத்துல நான் அடிமையா இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பாக என்னோட வாழ்க்கையிலே தேவன் என்னுடைய எல்லா பாவத்தை எல்லாம் மன்னித்தார், என்னோட அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்தார், என்னுடைய மீறுதல் எல்லாவற்றையும் மன்னித்தார். இப்போ நான் இயேசுக்காக நான் வாழ்றேன். அவர் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டார். என் இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணினார். அப்போ கால வேளையில செய்தி என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மறுபடியும் சுபாவத்தின்படி தேவர் அல்லாதவர்களுக்கு மறுபடியும் சில குடும்பத்துல அடிமையில போய் சிக்கி கொள்றாங்க. அது எப்படி என்று கேட்கிறார். ஒரு காலத்துல எனக்கு விவரம் தெரியாது. இப்ப நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப நான் தேவனுத்தான் கீழ்ப்படியணும். ஆனா சில குடும்பம் என்ன நடக்கு அப்படின்னா, காலை வேளையில தேவையில்லாத ஃப்ரெண்டு, தேவையில்லாத நபர்கிட்ட பேசும்போது மறுபடியும் பெலனற்றதும் வெறுமையுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புறது எப்படி?
அப்ப நீ காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, சில குடும்பம் கர்த்தரை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்ம கர்த்தருக்காக தான் வாழ்றோமா, இல்ல ஏதாவது ஒரு காரியத்துல போய் நம்ம சிக்கிக் கொள்றோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆனா அதை எப்படினே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு கேள்வி கேட்டால், அடுத்த வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. நாட்கள், மாதங்கள், காலங்கள், வருஷங்கள். நமக்கு 24 மணி நேரம் உயிர் பிச்சை போட்டிருக்காரு, கிருபை தந்திருக்காரு, அவ்வளவுதான். நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், தேவ சித்தம் செய்யணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், பரிசுத்தமா வாழணும், உண்மையா வாழணும், நீதியை பின்பற்றணும், அநியாயமான காரியத்துல போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் கொடுக்கவும் கூடாது. அப்ப நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தாலே போதும், நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. அப்பா, உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இந்த நாளை காண கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திரோம்ப்பா, நன்றி செலுத்திரோம்ப்பா. இந்த நாளிலும் எங்க வாழ்க்கையிலே நாங்கள் எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்கு என்று மட்டும்தான்ப்பா செய்யணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுப்பா, உங்களை விட்டு தள்ளி போக கூடாதுப்பா. அந்த கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் தேவனை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தீங்களே, எங்களுக்காக இந்த பூமியில மாம்சத்துல வெளிப்பட்டீங்கப்பா. உண்மை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அப்பா, உலகத்தில் உள்ள தேவையில்லை எந்த ஒரு காரியத்துல அடிமையில சிக்கிக் கொள்ளக்கூடாதுப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் விசேஷமாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவன்ல அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. உம்முடைய இரத்த கோட்டைகளை வேலடைங்க. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலடைங்க, எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. பலகைகளை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலமான ஆசீர்வாதங்கள்னாலும் உங்க பிள்ளைகளை திருப்தியா நிரப்புங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும், நிரம்பி வழிகிற பாத்திரமா மாறட்டும். களஞ்சியம் நிரம்பி வழியணும்ப்பா. கிருபை தாங்க, ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு திறப்புல நிக்கிற கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. புது கிருபை தாங்கப்பா, புது அபிஷேகம் பண்ணுங்கப்பா. உங்க பிள்ளைகளை எல்லாரையும் அப்பா புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா. நிரம்பி வழிகிற பாத்திரமா மாறட்டும். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலமான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்கப்பா. அவனுடைய சிரசு மேல ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. குறைகள், குற்றங்கள் இருந்தாலும் இரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் அவனுடைய பாத்திரம் நிரம்பி வெளியிட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிரம்பி வெளியிட்டு. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைகள் இருக்கும் எல்லா குறைகள் எல்லாம் நீக்கி உங்க பிள்ளைகளை பூர்ணமாக ஆசீர்வதிங்க, பூர்ணமாக ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ, விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனி வச்சிருக்காங்க, வேலைக்கு போறாங்க, கால வேலையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்காங்க, டாக்டர், நர்ஸ், டீச்சர் எல்லாரையும்
உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வெளிநாட்டுல இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு தாங்க. எந்தெந்த குடும்பத்துல தனிமையில இருக்கிறாங்களோ நீங்க கூட இருங்க. உங்க கரம் உங்க பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். எல்லா தேசத்துக்குள்ளுமே அப்பா விசேஷமா கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானத்தை கட்டளையிடுங்க. சில குடும்பத்திலே குடும்பத்தை விட்டு பிரிந்து வேலை பார்க்கறாங்க, வேற வேற நாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இருக்கிற இடத்துல பல குறைகள், அந்த குறைகளை மன்னிச்சிருங்க. அப்பா உமக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜனமா உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும். இருக்கிற இடத்துல தேவனை மகிமைப்படுத்துற பிள்ளைகளா இருக்கும். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். அந்த கிருபை தாங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். அவங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். எந்த குடும்பம் அப்பா இணைந்திருக்கோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. நிரம்பி வழியிற பாத்திரமா மாறட்டும். இணைந்திருக்கிற குடும்பம் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்துடைய தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. தேவைகளெல்லாம் சந்திங்க, சந்திங்கப்பா, சந்திங்கப்பா. சில குடும்பத்துல வீடு பிரச்சனையா இருக்கு, வாழ்க்கை பிரச்சனையா இருக்கு, குடும்பம் பிரச்சனையா இருக்கு, வீட்டுக்கு வந்து மருமகன் பிரச்சனையா இருக்கு, மருமகள் பிரச்சனையா இருக்கு, மாமியார் பிரச்சனையா இருக்கு. சில குடும்பத்திலே பக்கத்து வீடு பிரச்சனையா இருக்கு. எத்தனையோ பிரச்சனைக்கு நடுவுல கால வேளையில இணைந்திருக்காங்க. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில என்ன உபத்திரத்துல இருக்கிறாங்களோ அந்த உபத்திரத்தை நீக்குங்க, அந்த உபத்திரத்தை நீக்குங்க. பிள்ளையோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்க, சமாதானத்தை கட்டளிடுங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எந்த குடும்பத்துல கடன்ல கஷ்டப்படுறாங்களோ உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில இருக்கிற கடன் பிரச்சனை மாற்றித்தாங்கப்பா, மாற்றித்தாங்கப்பா, மாற்றித்தாங்கப்பா. இன்னைக்கு உள்ள தேவைகளை சந்திங்க. சில குடும்பத்துல பல லட்சங்கள், கோடி கணக்குல கடன் இருக்குப்பா. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க, ஒரு முடிவு கொண்டு வாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சில குடும்பத்திலே கற்பதனியா ஜுபிரங்கப்பா, கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க கர்த்தர் கூட இருங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. திருமண வயசு தாண்டுதுப்பா, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்கப்பா. திருமண தேவையெல்லாம் சந்திங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள் அப்பா ஏராளமா இருக்குப்பா, ஏகப்பட்ட காரியம் இருக்குப்பா. அதெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, இதெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழணும் அப்பா. கோர்ட்டுக்கே சொல்லி அப்பா அறியாம போயிட்டு இருக்காங்கப்பா. அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையில சமாதானம் வேணும்ப்பா, சந்தோஷம் வேணும்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. இன்னைக்குள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துங்க. உங்க பாதபிள்ளை அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற பிள்ளைகள் எழுப்புங்கப்பா. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் நம்முடைய பாதபிள்ளை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாங்களோ அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்க நாம மட்டுமே விடட்டும்ப்பா. உங்க பாதபிள்ளை தாழ்த்தி விட்டுரும். சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் ஐசியூல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். அப்பா உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. பலவீனத்தை நீக்கி போடுங்கப்பா. எந்த குடும்பத்துல மரண தருவாயில் இருக்காங்களோ அந்த குடும்பத்தை தொட்டு சுகமாக்கி தாங்க, தொட்டு சுகமாக்கி தாங்க. பலவீனத்தை நீக்குங்க, பலவீனத்தை நீக்குங்க, பலவீனத்தை நீக்குங்க. படுத்த படுக்கையை மாற்றுங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துல அப்பா சரீரத்துல மரண தருவாயில காய்ச்சல், சளி, இருமல், வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ சில குடும்பத்துல கண்ல ஆபரேஷன், சில குடும்பத்துல சரீரத்துல பல இடத்துல பிரச்சனை, வியாதி, சில குடும்பத்துல
ஹார்ட் ப்ராப்ளம் சில குடும்பத்துல அப்பா, சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு. சில குடும்பத்துல அப்பா ஹார்ட் அட்டாக் அப்பா, பல குடும்பத்துல ஹாஸ்பிட்டல்ல எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வரணும்ப்பா. உங்க பிள்ளையோட ஹார்ட்டை தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. கிட்னி பிரச்சனைல பாதிக்கப்பட்டிருக்காங்க சில குடும்பத்திலே அப்பா. பிளட் கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க சில குடும்பத்துல, கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க சில குடும்பத்துல, சரீரத்துல பல இடத்துல பலவீனம்ப்பா. சின்ன பிள்ளைகள் உடம்பு சரியில்ல, இன்பெட்ல இருக்காங்க, ஐசியூல இருக்காங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்க பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான சுகத்தை கட்டிடுங்க, தீர்காயுசை கட்டிடுங்க. ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டும், உங்க நாம மகிமைப்படட்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுகிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட நான் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மன்னோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியலுக்காக தொடர்ந்து ஜெபித்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட நான் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.